சரணம். எப்பவுமே இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சங்கீதம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பேசிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சாப்பாசா அப்படின்ற இந்த பிச்சை வந்து சொல்லி இது பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா நம்மளோட பிச்சு எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டி அப்படின்ற ஸ்வரஸ்தானத்தில் வச்சுருக்கேன். டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சான் அப்படி பொசிஷன். ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்ததா மன்னிச்சுக்கோங்க. நானும் புதுசாக இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிட்ட விஷயத்த சும்மா ஒரு சின்ன பதிவில் வந்து ஒரு மியூசிக்கல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு நல்ல ஒரு விஷயம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இது ஸ்டார்ட் வித் ஸ்வராஸ். மொத்தம் 7 ஸ்வரா இருக்கு இல்லைங்களா? ச ரி க ம ப த நீ சா. இந்த சா வந்து மேல் சாய் சா. ஸோ நீ வரைக்கும் தான் வந்து நமக்கு சரிகம பதனி சா, சரிகம பதனி. பதனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது 7 சுரங்கள். 7 சுரங்களோட ஃபர்ஸ்ட் இது தெளிவாக போடலாமா உங்களுக்கு? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சா சா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இது மத்தியஸ்தாய். அதாவது மேல்ஸ்தாய் இருக்குது, மத்தியஸ்தாய் இருக்குது. மத்தியஸ்தாயின்றது பார்த்தீங்கன்னா நீ வரைக்கும் மத்தியஸ்தாய். அப்புறம் அடுத்து தொடர்ற நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக முடிக்கக்கூடிய ஷட்ஜமம், அதாவது மேல்ஸ்தாய் சா வந்து நான் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா குறில் சா நெடில் சா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா தமிழில் வந்து குறில் நெடில் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெடில் சான்றது பார்த்தீங்கன்னா சா அப்படின்னு வரும். சா அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வரங்கள் அந்த 7 ஸ்வரங்கள் ப்ளஸ் இந்த மேல்ஸ்தாயோட ஷட்ஜமம். சா வந்து எப்பவுமே ஓப்பனு. ஸோ அதனால் சா வந்து இது ஓப்பன் சொல்லும்போது எல்லாருக்கும் டவுட் இருக்கும். அது என்ன ஓப்பன் அப்படின்னா எந்த ஒரு ஃபிங்கரிங் நீங்கள் எங்கேயும் ஹோல்டு பண்ண மாட்டீங்க. இந்த இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்டு பண்ண மாட்டோம் அப்படின்னு வரும்போது இந்த சா ஷட்ஜமம் அப்புறம் பா இது வந்து தின்னான ஸ்ட்ரிங் அப்படின்றத இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப தின்னு, அப்புறம் திக்கு, அப்புறம் கொஞ்சம் மீடியம் திக்கு, அப்புறம் நல்ல திக்கு. இப்போ 4 ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ இந்த 4 ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்ட்ரிங் வந்து பா, தின்னாக இருக்கிறது, ரொம்ப தின்னாக இருக்கிறது வந்து பா. ரெண்டாவது ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அது வந்து ரெண்டாவது ஸ்ட்ரிங்கு சா. இது என்னன்னா பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரிங்கு ஒரு பிச்சில் இருக்கும். செகண்டு லாஸ்ட்டு, அதாவது இந்த லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு லெஃப்ட் சைடு, இந்த லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த 2 ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா லோ பிச் நோட்டு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
பேசிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1 மாதம் கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல அப்பப்போ முடிஞ்சா அப்போ சின்ன சின்னதாக பதிவு பண்ணுறேன். பார்ப்போம். நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ரிங்கில் டச் ஆகக்கூடாது. அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரிங்குக்கு என்னவோ ஸ்வரமோ அப்படி வாசிக்கிறது அப்படியே தான் வாசிக்கணும். பொறுமையாக நிதானமாக அந்த போ வந்து அப்படியே பொறுமையாக அப்படி போகும். இந்த கரகரப்பு வராது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது செட் ஆகிடும். அது ஆரம்பத்தில் வரும்போது இப்படி 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 அதிரும் இதெல்லாம் பார்க்கும். அது இல்லாமல் ஆக்சுவலாக இப்போ டபுள் ஸ்ட்ரிங்கில் பட்டுச்சு, படக்கூடாது அப்படி. இந்த இந்த எந்த ஸ்வரம் வாசிக்கிறோம் எந்த ஸ்ட்ரிங்கும் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு மட்டும்தான் நமக்கு வந்து டச்சில் இருக்கும். போ மிச்சம் அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னா அதை டச் ஆகாது. டச் ஆகாமல் இருந்தால் தான் அந்த கரெக்டான பிச்சு அந்த ஸ்வரம் வந்து போய் ரீச் ஆகும். சரி, இப்போதைக்கு சின்ன பதிவு போதும்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது, அதனால் ஒரு சின்ன பதிவு போட்டேன். இந்த சங்கீத வித்வான்கள்லாம் பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க. இருந்தாலும் என்னோட எண்ணம் வந்து இந்த நான் கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்ட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்புறம் வாய்ப்பாட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் கிராமத்தில் ஏதாவது வில்லேஜஸ் ஐ ஹேவ் டு கோ டு ரிமோட் வில்லேஜஸ் ஐ வில் ட்ராவல். And my basic agenda is to get travel to different places all over the world, and mainly and currently I am focusing on India because நம்ம பிறந்த மண்ணு, I born in India, I have been brought up from India. ஸோ இந்த இந்தியாவுக்கு நம்ம இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எனக்கு இப்போ எப்படி சின்ன வயசில் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்காம போயிடுச்சோ, இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கும். அப்போ அந்த பசங்களுக்குலாம் இந்த ஏதோ ஒரு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், நான் படித்தது வந்து ஆடிட்டிங்கு, சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். இது போக அவர்கிட்ட ஒரு 10-15 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எதுக்கு இந்த பதிவெல்லாம் சொல்கிறேன்னா, யாருக்காச்சும் இந்த பதிவு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு இது கொடுக்கும். ஓகே, இப்படிலாம் இருக்குது, இப்படியும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரத்துக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் இது தான். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம இப்படி வாழ்ந்து அப்படி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சின்னதாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 50-60 வயசுக்கு மேலே நமக்கு நாமே ஒரு ஆறுதல் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும், நமக்கு ஒரு நண்பன் அப்படின்னு இருந்தாலும் அது இசையாக இருக்கும், இல்லை நம்மளோட பயணங்கள் பண்ண மெமரிஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ட்ராவல் மெமரிஸ்லாம் நான் ஐம் ஜஸ்ட் அப்லோடிங். ஐம் ஜஸ்ட் மிக்சிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டுகெதர் in order to know get this content to be reached to all the people in India. Don't mistake with that. I am not against with to any other languages. I am just comfortable with the English and Tamil. And ಸ್ವಲ್ಪ ತೆಲುಗು, ಕನ್ನಡ, और കുറച്ച് മലയാളം, പിന്നെ हिंदी, थोड़ा हिंदी भी आती है. I have just learned it from my experience. By traveling to different places and getting merged with the people, talking to people, and அதனால் கிடைச்ச ஒரு நல்ல விஷயங்களை வந்து இந்த சொசைட்டிக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நானே போய் லிட்டரலாக பயணம் பண்ணி I have to travel, I will travel, and I teach the things whichever I learned from my experience. So
this is my main motto in life. இது வந்து I wanted to do it first for myself, and then I will develop all together and accumulate all together and take it to the right place, to the right people. Then and the people will get benefited out of it. If they are getting out of benefit from it is just because of my initiative, I'm literally happy for that. So in the 5 years process, I'm just making a trial and testing error of my life, and whatever happens, it affects me. Whatever it surprises me, it is a pure gain for me. And Sabi log namaskar. Vera na solna. We'll just meet. We'll just have a different world altogether. Let me take my learnings meaningful to people who are looking forward for it. My channel name is Sudhakar V, Being Human. It's not a commercial thing. I just want to upload the things that it will be beneficial to some people who may be looking for it. Nothing else. Life is very simple. That's the thing I want to do. I just want to celebrate and enjoy the life. I don't want to get my life complicated. We will actually, after completing, we have to just do another thing, like we starting Sapasana, the same thing we will do. This is the basic ethics of Carnatic music. While starting and ending up, winding up. It's not a winding up, it's a ending up, because we will never wind it. We will just end it and we will just start put another continuation 2 dots and continue the rhythm practice. So it is a endless practice until like Radhasar says, music is a ocean. So I want to just swim in this ocean with a smooth flow of motion, and then feel the beauty of the ocean, so called music, and keep smiling. Smiling is the only difference between animal and human being, and I'm not degrading animals. I'm just appreciating the way they are living. They are more selfless than the human beings, but the only difference I found as an observation from my own life is that a smile, just a smile. And smiling, laughing, both are different, both are not same. Smile comes from the brain and laughing comes from the heart. I think from the brain, but I speak from the heart. The heart will always say good things. The brain will take both good and bad and diagnose it. But this heart will only suggest you the best and good thing. Once again, Bharat Mata Ki Jai. And யாதும் ஊரே யாவரும் கேள்வி, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. பாரதியார் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு. மகாகவி பாரதியார் has told a great thing. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதுமுன் பணியே போல, நன்னிய நென்முன் எங்கு நசித்திடல் வேண்டும் மன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எண்ணிய எண்ணியாங்கு ஏதுபவ எண்ணியா திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரும் இதை சொல்லியிருக்கிறாரு. எதுவுமே நம்ம போகும்போது எதிர்பார்க்கறது இல்லை. அதனால் அதுக்காக இன்றைக்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நைட்லேயே மூக்கில் பஞ்சு வச்சு தூங்க போகிறதும் இல்லை. எனக்கு வந்து பட்டினத்தாரோட கொள்கைகள் சில வாசகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். காதருந்த ஊசியும் கடைவெளி காணாதுக்கான. இதுக்கு என்ன பொருள்னா, காதருந்த ஊசி, அந்த ஊசி வந்து ஒரு நூல் கோர்க்கிறதுக்கு காது இருக்கும். அந்த காது வந்து அறந்து போயிடுச்சுன்னா அந்த ஊசி வேஸ்ட்டு. அந்த வேஸ்ட்டான ஊசி அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது ஒப்புமைக்கிறான். அது ஊசி வேஸ்ட்டு கிடையாது.
இருந்தாலும் அது ஏதாச்சும் ஒரு விதத்துல பயன்படுத்தும். அந்த அந்த ஊசி உடைஞ்ச ஊசி காதிலிருந்த ஊசி கூட நம்மளால எடுத்துட்டு போக முடியாது நம்ம இறந்த பிறகு. அப்புறம் எதுக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம் இது அப்படின்றது தான் அந்த இதுவோட பொருள். அதனால சம்பாதிக்காமலாம் இல்லை, அதே மாதிரி காசு பணம் இல்லாமல் வாழ்ந்துடலாம் அப்படின்னும் கிடையாது. தேவையான அளவுக்கு சம்பாதிப்போம், சேர்த்து வைப்போம், நல்ல சந்தோஷமாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுப்போம். I'm not good, I'm not bad, I'm just what I am, like an eternal Shiva. I don't want to take disturbance from others, I don't want to be a disturbance to others. Thank you. Yeah, thank you very much.